வணக்கம். பெங்களூரில் இருக்கிற ஐக்கியா ஃபர்னிஷிங் சென்டர் அதை தான் நம்ம வந்து ஒரு பார்வை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நம்ம வந்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போனோம்னா அதுங்களை வந்து கூடவே கூட்டிகிட்டு போய் சுற்றணும்னு இல்லை, ட்ராலியில் போட்டுட்டு சுற்றணும்னு இல்லை. இவங்கக்கிட்ட நம்ம ஆதார் கார்டு கொடுத்து இவங்க ஒரு ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. அங்கே ஆதார் கார்டெல்லாம் நம்மளோட இதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வந்து இந்த குழந்தைங்களை வச்சு அவங்க வந்து பத்திரமா பார்த்துப்பாங்க. நம்ம வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்துக்கலாம். இது வந்து ஃபேக் ஃப்ளவர்ஸ் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸ் தான். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, நல்ல மணத்தோட. இது வந்து ஆனால் நம்ம வந்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தோம்னா அது எந்த அளவுக்கு அது வந்து பூத்து எப்படி இருக்கும்னு தெரியாது. உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் அத்தனையும் இருந்தது. சோஃபா, கம்பர்ட்டு, காட்டு, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே வந்து கபோர்டு ஐட்டங்கள் அத்தனையும் இருந்துச்சு. வந்து எல்லாம் ஒன்றும் ரொம்ப ஹெவி வெயிட் அப்படின்லாம் நம்ம வந்து இதை வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு பார்க்க ஒரு லக்ஸரி லுக் வந்து இருந்துச்சு. விலை வந்து ஃபர்னிச்சரை வந்து நம்ம வந்து நினச்சே பார்க்கக்கூடாது. மற்ற பொருள்லாம் ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. பட் ஃபர்னிச்சர்னு பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருந்தது. ஓகே, அதுக்காக வேணால் நம்ம வந்து விலையை வந்து அதிகமாக போட்டு வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா தலைக்காணி. இது வந்து ரோல் பண்ணி சுற்றி இது என்ன இப்படி ரோல் பண்ணி இருக்குது, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் தலைக்காணி தான். வந்து விலையும் கம்மியாக தான் இருந்துச்சு. சிலதெல்லாம் வந்து விலை கூடுதலாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. கழுத்து வலியெலாம் இருக்காது. 204 ரூபா தான் இது. என்னோட வந்தவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மேலே வந்து டாப் லேம்ப், அது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் டஸ்ட்டு வந்து அதிகமாக சேரும். இது அந்த காலத்தில் மறந்துருப்பீங்க நீங்கள் வந்து ரெக்கார்டு பிளேயர். இது வந்து இன்னமும் இங்கே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இது பிளேயரே வந்து அவ்வளோ விலை. இது ஒரு பிளேயர் வந்து 5490 ரூபாய். இது அந்த பிளேயர் வேறு. இது இந்த ரெக்கார்டு அந்த கேசட் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து விலை அதிகம். அதுவும் வந்து அங்கே வந்து கிடச்சிட்டு இருந்தது. நமக்கு வந்து வின்டேஜ் ஐட்டம் வேணும் அப்படின்னா அதை நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து நியூ ஃபார்மில் வின்டேஜ் லைட்டு மாதிரி தான். இது லாந்தன் லைட்டு மாதிரி. பட் நம்ம வந்து கரண்ட்டில் வந்து எரிகிறது. கூடுதல் குறைச்சிகள் தான். அதே மாதிரி வந்து இதையும் நம்ம வந்து லேம்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து டிம் லைட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. இது வுட்டன் பவுலு. இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஓரளவுக்கு நமக்கான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இது வந்து இருந்துச்சு. ரொம்ப ஓவர் விலை அப்படின்னு தான் சொல்ல முடியாது. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு இது. பட் வந்து நம்ம அது இந்த சாலடுக்கு இல்லை மாவுலாம் பிசையலாம். நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் வந்து நம்ம வந்து பிசைஞ்சே வச்சுக்கலாம். நம்ம ஏதாவது மிக்சிங்க்கு ஏதாவது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து முட்டி வலியெல்லாம் இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் நின்றுக்கிட்டு ரொம்ப பேரால் செய்ய முடியல. இந்த மாதிரி ஒரு சேர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா விலை கொஞ்சம் கூடுதல் தான். 12,000 என்னவோ நினைக்கிறேன் இது. பட் வந்து நம்ம வந்து உட்காந்து காலை திருப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். நமக்கு வந்து காய்கறி கட் பண்ணுறதுக்கு இல்லை உட்காந்துக்கிட்டே சமைக்க. இது பாருங்கள், இது ஒரு கண்டெய்னர். கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருந்தது. பட் கிளாஸ் கிடையாது. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான். எவ்வளோ லென்த்தியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து டோரில் கூட வைக்கலாம். இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது வந்து மில்கி ஒயிட்டில் வந்து போர்சலின் பிளேட்ஸு. இது பாட்டிலில் வந்து நம்ம வந்து இப்படியும் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் கூட இப்படி வச்சுக்கலாம். 199 தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஸ்லிம் இது வந்து ரேக். இது நம்ம வந்து ஃப்ரிட்ஜு சைட்லேயோ இல்லை கிச்சன்லேயோ வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இங்கே வந்து நிறையா இருந்துச்சு. ஓரளவுக்கு அதுக்கான ரேட்டு தான். இது நம்ம ஓவர் ரேட்டுன்னு சொல்ல முடியாது. சரி, ரொம்ப சுற்றிட்டோமே, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வெளியில் வந்தாலே ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். சரி, போய் பார்க்கலான்னு பார்த்தா ஒன்றுமே புரியலைங்க. என்ன சாப்பாடு என்னன்னே தெரில. ஒரு ஃபாரின் டைப்பில் இருந்துச்சு எல்லாமே. வந்து இதெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. அதுவும் இல்லாமல் நாம் வந்து முதல்ல போய் என்னென்ன பொருள் இருக்குது என்ன வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து ட்ராலியில் வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பில்லிங்கே போடணும். அதுக்குள்ளே அது ஆறியே போயிடுது க்யூவில் நின்று.
அதுக்கப்புறம் நம்ம வேணால் போய் ரீஹீட் ஏதாவது பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கலாம் போல இருக்குது. அதை நாங்கள் பண்ணலை. கொஞ்சம் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. மாலில் பொதுவாக அந்த மால் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. நம்ம இந்தியன் டேஸ்ட் வந்து அவ்வளோவா வந்து இதிலலாம் வந்து இல்லை. கொஞ்சம் ஃபாரின் டேஸ்ட்டில் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் எல்லாம் ட்ராலியை தள்ளிக்கிட்டு போய் அவங்கவுங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதை டேபிள் மேலே வச்சுட்டு சாப்பிட்ணும். சரி சாப்பிட்டோமா, அதையும் நம்மளே தான் கொண்டு போய் வைக்கணும் நம்ம. இதெல்லாம் வந்து பேபி இது எங்கள் பிள்ளைங்க வந்து அதுங்களாம் வந்து எடுத்துகிட்டு வந்துருச்சுங்க. எனக்கு இதில் வந்து எதுவுமே பிடிக்கல, ஒன்றுமே. சும்மா லைட்டாக வந்து அது இதில் நான் வந்து டேஸ்ட் மட்டும்தான் பார்த்துக்கிட்டேன் நான். மற்றபடி வந்து எதுவுமே எனக்கு இதில் வந்து பிடிக்கல. இதுமாதிரி ராகி இடம் மாதிரி இருந்துச்சு. இது என்னன்னே தெரியல எங்களுக்கு. வேடிக்கையாக இருந்துச்சு, ராகி இடம் மாதிரியே இருக்குதுன்னு. ஆனால் வந்து சாக்லேட் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எனக்கு சாக்லேட் டேஸ்ட்லாம் அவ்வளோவா பிடிக்காது. எல்லாமே கொஞ்சம் ராவா அந்த ஒரு மாதிரி இதுவாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல சாப்பாடு. சரி சாப்பிட்டு முடித்தோமே, ஏதோ ஒன்று வாங்கிட்டோமே காசு அதிகமாக கொடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இதை கொண்டு போய் நாமளே வந்து அங்கே கொண்டு போய், அதுவும் வந்து எக்ஸலேட்டர் மாதிரி இருக்குது. இந்த வந்து பிளேட்டை கொண்டு போய் வச்சோம்னா அதுவே தள்ளிட்டு போய் உள்ளார கொண்டு போய் கொடுத்துருது. அதில் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. அது அப்படியே கொண்டு போய் கொடுத்துருச்சு. அது கொண்டு போய் நம்ம வச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து சரி சாப்பிட்டு கொஞ்சம் தெம்பாக வந்து சுற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சுங்க. வெளியில் வந்து நம்மளால் வந்து தப்பிச்சு வெளியிலே வர முடியாது. ஐயோ போதுண்டா சாமி அப்படின்னு நடுவில் மட்டும் நம்மளால் தப்பிச்சு வெளியிலே வர முடியாது. அந்த அளவுக்கு வந்து உள்ளே போனோம்னா வெளியில் தான் வந்தாகணும். அந்த அளவுக்கு வந்து வழி வந்து அப்படி தான் அமைச்சு வச்சுருக்காங்க. அதனால் வந்து தெம்பாக போங்க. நல்லா மத்தியானம், இத்தனைக்கும் நாங்கள் வந்து மத்தியானம் நல்லா ஃபுல் கட்டிட்டு 12 மணிக்கு மேலே தான் நாங்கள் வந்து அங்கேயே போனோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்ட்டுன்னு, நடுவில் ரொம்ப பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இது மாதிரி கிளாஸ் ஐட்டமு, உட்டன் ஐட்டங்கள், உட்டன்லாம் இதெல்லாம் பேம்பு இது தான் வந்து சாப்பிங் போர்டெலாம் வந்து நல்ல போர்டுலாம் இல்லை. எல்லாமே வந்து இந்த மாதிரி பேம்பு சாப்பிங் போர்டு தான் இருந்துச்சு. விதவிதமாக இருந்துச்சு ஷேப்லலாம். அதெல்லாம் கூட இதுவும் பேம்பு தான், மனம் மாதிரி இருக்குது பாருங்கள். இது கூட வந்து பேம்பு டைப்பில் தான் வந்து இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஊறி ரொம்ப நாள் கழித்து வந்து இதெல்லாம் வீணாக போகுது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்க வேண்டாம். அப்புறம் போய் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கண்டெய்னர் மாதிரி ஒரு இடம், அப்படியே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி வந்து பில்லிங்க்கு போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தா, பில்லிங் கூட நாமளே போட்டுக்கலாம். நம்மளே போட்டுட்டு அங்கேயே நம்ம வந்து கூகுள் பே பண்ணி, அங்கேயே வந்து ஆன்லைன் பே அங்கேயே வந்து பண்ணி, நம்மளே அங்கேயே வந்து ட்ராலியில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீடு வந்து சேர்ந்துக்கலாம். இப்படி அங்கே சேல்ஸ் இது பில்லிங் போடுறவங்க அவங்களும் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டேயும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.